Hi guys, welcome back to the channel. இன்னைக்கு என்ன பார்க்குறோன்னா duties of a doctor in case of poisoning. எல்லா ஹாஸ்பிட்டலையுமே லீகல் ஆப்ளிகேஷன் டு ட்ரீட் கேஸ் ஆஃப் பாய்சனிங். சட்டப்படி ஒரு கடமை, கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ப்ரைவேட்டாக இருந்தாலுமே பாய்சனிங் கேஸை என்ன பண்ணணும், ட்ரீட் பண்ணணும். இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் அடிக்குவேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட் எய்ட் ஷுட் பி அட்மினிஸ்ட்ரேட்டட். அடிக்குவேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹாஸ்பிட்டலில் இல்லைனாலும் ஃபஸ்ட் எய்ட், ஆக்சிஜன், பேசிக் லைஃப் சப்போர்ட், ஐவி ஃப்ளூயிட்ஸ் இதெல்லாம் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு டாக்டரோட டியூட்டி என்ன? ஃபஸ்ட்டு preservation of evidence. preservation of evidence preserve பண்ணணும். preservation of evidence என்ன preserve பண்ணணும்? food samples, stained clothing, stained vomiters, gastric lavage sample. If this is not preserved, இன்டென்ஷனலாகவே அந்த டாக்டர் ப்ரிசர்வ் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா, இன்டென்ஷனலி not preserving evidence, punishable under 238 BNS. அவர் இன்டென்ஷனலாகவே டாக்டர் ப்ரிசர்வ் பண்ணாமல் விட்டுட்டார்னா பனிஷபிள் அண்டர் 238 BNS. நெக்ஸ்ட்டு adequate documentation பண்ணியிருக்கணும். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். போலீஸ் இன்டிமேஷன். ஏன்னா மெடிக்கல் லீகல் பாய்சனிங் கேஸ் ஒரு மெடிக்கல் லீகல் கேஸ். செக்ஷன் 33 BNSS inform police if a citizen is aware suspects of crime being committed. அதாவது டாக்டருக்கோ இஃப் எ சிட்டிசன் யாருக்கோ இந்த மாதிரி க்ரைம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நியரஸ்ட்டு போலீஸில் போய் என்ன பண்ணணும், போலீஸ் ஸ்டேஷனில் போய் இன்ஃபார்ம் பண்ணணும். வித்தவுட் எனி ரீசனபிள் எக்ஸ்கியூஸ். includes suspicious cases of poisoning, includes suspicious case of poisoning, homicidal, suicidal with suspected foul play. ஹோமிசைடலாக இருந்தாலும் சூசைடலாக இருந்தாலும் டாக்டருக்கு தெரிஞ்சாலுமே இன்கேஸ் ஆஃப் பாய்சனிங்கோ இல்லை க்ரைமோ இது தெரிஞ்சிச்சுன்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். திஸ் செக்ஷன்ஸ் 33 BNSS இந்தியாவை மட்டும் இல்லாமல் அவுட் சைடில் நடந்தாலுமே இந்த செக்ஷன் அப்ளிகபிள் ஆகும் இந்தியன் லா படி. இதான் போலீஸ் இன்டிமேஷன்ஸு. டாக்டர் ஃபெயில் டு இன்ஃபார்ம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலை டாக்டர் பாய்சனிங் கேஸில், அப்போ பனிஷபிள் அண்டர் செக்ஷன் 211 BNS. டாக்டர் தப்பான இன்ஃபர்மேஷனை போலீஸ்க்கு சொல்லும் போது பனிஷபிள் அண்டர் செக்ஷன் 212 BNS. அரேஞ்ச் ஃபார் டையிங் டிக்ளரேஷன் அப்படின்னா என்னென்னா, a patient is conscious. பேஷண்ட் கான்சியஸாக இருக்காங்க, mentally clear and is on the verge of death. அதாவது சாவர நிலைமையில் இருக்கும்போது பேஷண்ட் ஆனால் கான்ஷியஸாக இருக்காங்க, மென்டலாக கிளியராக இருக்கும்போது
அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, தே ஆர் willing டு கிவ் ஸ்டேட்மெண்ட். அவங்களே வந்து வாயால் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. வாட் ஹேப்பன் டு them, என்ன நடந்ததுன்ட்டு. வாட் ஹேப்பன் டு them, how the incident occurred, how the incident occurred. இதுதான் அரேஞ்ச் ஃபார் டையிங் டிக்ளரேஷன்ஸ். இன்னொன்று என்னன்னா, நோட் திஸ் பாயிண்ட், attempt suicide. Attempt to suicide is not a punishable offense. Not a punishable offense under Mental Health Act. Under Mental Health Act வந்து இந்த மாதிரி சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணால் அவங்க பனிஷ் பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து அண்டர் மென்டல் ஹெல்த் ஆக்ட் படி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையன் வந்து என்ன பண்ணுறான், அவனோட ஹேண்டை வந்து கட் பண்ணிக்கிறான். பாய் இட்ஸ் கட்ஸ் ஹேண்டு. எதனால்? ஒரு டிப்ரெஷன்னால் அவன் ஹேண்டை வந்து என்ன பண்ணிக்கிறான், கட் பண்ணிக்கிறான். அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வரான். ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுறாங்க, டாக்டர் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க போலீஸ்க்கு. இப்போ டாக்டர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவன் சூசைடை அட்டன் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, அண்டர் மென்டல் ஹெல்த் ஆக்ட் படி போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணல. Police cannot arrest him. He must be sent for mental health treatment, not jail. அவனை ஜெயிலுக்கு அனுப்பல. இது ஒன்று தெரிஞ்சுக்கணும். டாக்டரோட வேலை, டியூட்டிஸ் ஆஃப் டாக்டர். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் வந்து எவிடன்ஸை ப்ரிசர்வ் பண்ணுறாங்க, அடிக்குவேட்டாக டாக்குமெண்ட் பண்ணுறாங்க, போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க, டையிங் டிக்ளரேஷன்லாம் வந்து பண்ணிவிட்டு, அப்புறம் டிப்ரெஷனாக இருந்தால் வந்து அவங்களுக்கு மென்டல் ஹெல்த் ஆக்ட் படி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் மெடிக்கலாக நம்ம என்னென்ன பண்ணணும், ட்ரீட்மெண்ட் என்னென்ன ஸ்டார்ட் பண்ணணும்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.